ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டாப் 5 மால்வாஸ் படிக்க போறோம். ஸோ டாப் 5ன்னோனே என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. என்னோட பெர்சனலான டாப் 5. ஸோ நீங்க வந்து உங்களோட டாப் 5 நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் என்னோட டாப் 5ல வந்து 5த் ஒன் என்னன்னா, இது வந்து நான் கரெக்ட்டா என்ன சொல்றேன்னா, கீழ இருக்கிறது மேல இருக்கிற வரைக்கும் நான் எப்படி சொல்றது, ஆர்டர் வைஸா நான் போடல. எனக்கு புடிச்சதுலருந்து நான் போடுறேன். 5த் பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எலக்ட்ரிஸ்ட். ஸோ எலக்ட்ரிஸ்ட்னா இது வந்து ஒரு கைடன்னு சொல்லிட்டு ஒரு பூனை இருப்பான். ஸோ அந்த பூனை வந்து ஒரு ரொம்ப எப்படி சொல்றது, ஜோஜோ வந்து ஒரு பூனை உடம்புல போயிட்டு மாட்டிக்கிட்டான். ஸோ அவனால வந்து பழைய உடம்புக்கு ஹியூமன் ஃபார்முக்கு மாற முடியல. ஸோ அந்த மாரி தான் இந்த கதையே வச்சுக்கோங்க. ஸோ இவன் வந்து ஒரு ஓபியான ஒரு கேரக்டரு. ஸோ இவன் வந்து ஒரு பூனை உடம்புல மாட்டிக்கிட்டான். அந்த பூனை வந்து ஒருத்தனுக்கு சொல்லிக் குடுக்கும். ஸோ அவன் யாரும் இல்ல, அவன் தான் எம்சி. ஸோ இது வந்து கரெக்ட்டா 250 சாப்டர்ஸ்க்கு மேல இருக்குது. ஸோ நீங்க போய் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பிடிக்கும். இதுல வந்து எனக்கு புடிச்ச ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் ஃபீமேல் கேரக்டர்ன்னு சொல்லலாம். ஸோ அவ இருப்பா. ஸோ அவ பேர் வந்து நான் ஃபோட்டோ போடுறேன். நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஃபைட்டு எல்லாமே நல்லாருக்கும். பட் ஒரு 40 எபிசோட்ஸ் வந்து 40 சாப்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். பட் அத நீங்க தாண்டிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இந்த எலக்ட்ரிசிட்டி. அண்ட் 4த் இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெபேட்ன்னு சொல்லலாம். டெபேட்ன்னு சொல்லலாம். இல்லைன்னா த பிகினிங் ஆஃப் தி எண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது சொல்லலாம். இது வந்து இப்போ வந்து 8 இருக்குது. 8னா ஆ ஹண்டர் ஹண்டர், வகபாண்டு, பெர்சர்க்கர் அதெல்லாம் எப்படி சொல்றது? அடுத்த சாப்டர் வராம அப்படியே நின்னு போயிடுச்சுன்னா, ஸோ அந்த நிலைமையில தான் இருக்கு இது. கரெக்ட்டா 175 சாப்டர்ஸ் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நான் கரெக்ட்டா 169 வரைக்கும் தான் பார்த்தேன். பட் லாஸ்ட் 6 சாப்டர் நான் படிக்கல. ஏன்னா நான் படிச்சுட்டா எமோஷனல் ஆயிருவேன். எனக்கே நல்லா தெரியும். ஸோ இது வந்து ஒரு எப்போ வரும்னு எனக்கு கொஸ்டின் மார்க் தான். பட் நீங்க 175 சாப்டர்ஸ் பார்த்துட்டு நீங்க படிக்கணும்னா இதில பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு நான் 30 சாப்டர் வந்து முசோகோ டென்சையோட வாட அடிக்கும். ஏன்னா, இந்த ஆத்தர் வந்து முசோகோ டென்சையோட பிக்கஸ்ட் ஃபேனு. பட் நீங்க ரூட்டியஸ் மாரி ரொம்ப ஆணியாலாம் இருக்க மாட்டான். ஸோ ரொம்ப ஆத்தர்ன்னு சொல்லிட்டு ஒரு எம்சி இருப்பான். ரொம்ப ரொம்ப ஒரு சேட்டான எம்சி. ஸோ இவன் வந்து ஒரு இது வந்து இசக்காய் மாரி தான். இசக்காயில மாட்டிக்கினான். அதுக்கப்புறம் இதுல மேஜிக் இருக்கும். ஸோ இது சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு இது நான் சொன்ன ஒரு 30 சாப்டர் மட்டும் கஷ்டப்பட்டு தாண்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டவர் ஆஃப் காட். டவர் ஆஃப் காட் வந்து நான் வந்து அனிமே பார்க்கல. நான் டைரக்ட்டா வந்து மால்வா தான் படிச்சேன். ஏன்னா, எவன்டா அனிமே பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் மால்வா படிச்சேன். ஆக்சுவலா மால்வா படிக்கும்போது இதுல வந்து ஆர்ட் ஸ்டைல் ரொம்பவே கேவலமா இருந்துச்சு. ஓப்பனா சொல்லப்போனா. ஒரு 150, 180க்கு மேல தான் வந்து ஒரு ஆர்ட் ஸ்டைல் வந்து ஒரு சேஞ்சே ஆச்சு. ஸோ நீங்க எனக்கு இந்த மாரி மால்வா இந்த சோலோ லெவலிங் இதெல்லாம் பார்த்துட்டு, இப்போ இதுக்கு வந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு கண்டிப்பா வந்து என்னடா இது அப்படின்னு பார்ப்பீங்க. ஆர்ட் ஸ்டைல் ஏன்னா இது வந்து 2010லேருந்து இருக்குது. ஸோ அந்த டைம்ல வந்து ஆர்ட் ஸ்டைல் வந்து ஒரு மாரி சுமாரா தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து அத வந்து கோப் பண்ணிட்டு நீங்க படிப்பீங்கன்னா, ஸ்டோரி வைஸ் சூப்பரா இருக்கும் ஸ்டார்ட்டிங்லேருந்து. ஓரளவுக்கு ஸ்லோ ஸ்டார்ட் இருக்கும் இதுல. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 30 சாப்டர் ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 40 சாப்டர் ஸ்லோவா போச்சு. அப்படி இப்படி மிக்ஸ் ஃபீலிங் தான் எனக்கு. பட் ஓவரால் சொல்ல போனீங்கன்னா இட்ஸ் குட். நான் அதே மாரி வந்து என்டர்டெயின்மென்ட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் எலக்ட்ரிசிட்டி எனக்கு நல்லாவே இருந்துச்சு. அத நான் கரெக்ட்டா ப்ரொனன்சியேஷன் பேர் பண்றானான்னு எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் செகண்ட் என்னோடது பார்த்தீங்கன்னா, லுக்கிசம். லுக்கிசம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து Netflixல போன வருஷம் அனிமே வந்துச்சுல சீசன் 1 அத நான் பார்த்துட்டு தான் வந்து ஓகே நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த அனிமே வந்து நெறைய பேர் சொன்னாங்க, "டேய் அது பார்க்காதடா. அது வந்து நேம் மாத்திட்டாங்கன்னா." எனக்கு நேம் மாத்துனதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டேனியல் பார்க்ன்னு இருக்கும். அதுல அனிமேல பார்த்தீங்கன்னா என்னமோ யூ சாங் என்னமோ சொல்லிட்டு ஒரு வேற நேம்ல வச்சிருப்பான். நேம மட்டும் தான் மாத்திருப்பான். பட் ஸ்டோரி வைஸ் ஒரே மாரி தான் பிரிட்டி மச் சேமா இருந்துச்சு. பட் நான் அத படிச்சதுக்கப்புறம் சீசன் 2 வராதுன்னு நான் நெனச்சுட்டு நான் ஃபுல்லா மால்வாவ படிச்சேன். ஸோ இந்த மால்வா வந்து ஆர்ட் ஸ்டைல் வந்து 100 சாப்டர் வந்து நான் கஷ்டப்பட்டு தான் படிச்சேன். 100 சாப்டர் வந்து கண்றாவியா இருந்துச்சு. நீங்க ஒரு ஒரு நீங்க பழைய பிக்க பார்த்தீங்கன்னா, "என்னடா இது?" அப்படின்னு பார்ப்பீங்க. பட் ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா கிளீனா போயிட்டே இருந்துச்சு. ஒரு ஒரு இதுலயும் ஒரு ஒரு சோசியல் மெசேஜ் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. இப்போ கேங்ஸ்டர் அளவுக்கு போயிட்டு இருக்குது. பட் இதுல வந்து சோ மச் ஹைப் இருந்துச்சு. பட் இதுல ஒரு ஒரு கேரக்டருக்கும் வந்து ஒரு வேற லெவலுக்கு வந்து டெவலப்மென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க ஒன் பீஸ நீங்க எடுத்துட்டீங்கன்னா எப்படி ரோபின் எல்லாத்துக்கும் ஒரு பேக் ஸ்டோரி ஒரு மாரி நல்லா இருக்கும் தானே! ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஒரு பேக் ஸ்டோரி கரெக்ட்டா இருந்துச்சு. ஸோ அதே மாரி தான் இதுலயும் இருக்குது. பட் இது சூப்பரா இருக்கும். ஆனா நீங்க சொன்ன மாரி ஒரு ஆர்ட் ஸ்டைல் வந்து நீங்க மத்த மால்வாவ கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் மீடியமா தான் இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல. ஃபர்ஸ்ட்டு 100 சாப்டர் ரொம்ப கண்றாவியா இருக்கும். அத ஓப்பனாவே சொல்லிர்றேன். ஆர்ட் ஸ்டைல் பட் ஸ்டோரி வைஸ் நல்லாவே இருக்கும் ஸ்டார்ட்டிங்லேருந்து. பட் ஸ்லோ ஸ்டார்ட் அங்கேயும் இங்கேயும் இருக்கும். கொஞ்சம் ஃபில்லர் இருக்கிற மாரி ஒரு வாட அடிக்கும். பட் கஷ்டப்பட்டு நீங்க படிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும். ஸோ அவ்வளோதான். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விண்ட் பிரேக்கர். விண்ட் பிரேக்கர் வந்து பீக். ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பீக். இதுவரைக்கும் நீங்க விண்ட் பிரேக்கர் போய் பார்க்கலீன்னா, போய் கண்டிப்பா படிங்க. ஸோ, இதுல வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்குது. நான் மெயினா விண்ட் பிரேக்கர் நான் படிச்சதுக்கு காரணமே வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து 2 பிக் அனுப்பிச்சு விட்டான். அந்த பிக்க பார்த்துட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிச்சேன். ஏன்னா ரொம்ப நாளா அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் விண்ட் பிரேக்கர். பிகாஸ் ஆஃப் நான் சைக்கிளிங்ன்னு நெனச்சுட்டு. பட்
சைக்கிளிங் மட்டும் இல்ல. இதுல வந்து எமோஷனான இருக்குது, ட்ராமா இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, ஜோக்ஸ் இருக்குது. ஒன் பீஸோட ரெஃபரன்ஸ் ஏகப்பட்ட இது இருக்குது. நாருட்டோவோட ரெஃபரன்ஸ் அதுவும் பயங்கரமா இருக்குது. ஜோஜோ அப்பப்போ வருவான். போவாவ காமிப்பாங்க. எல்லாமே இருக்குது இதுல. ஸோ நீங்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா, ஒரு ஃபன்னா, ஒரு எமோஷனலா, ரொமான்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு இது வேணும்னா, விண்ட் பிரேக்கர் போய் பாருங்க. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பீக் தான். ஒரு எல்லா சாப்டருமே வந்து ஸ்லோன்னே சொல்ல முடியாது. ஸ்டார்ட்டிங்லேருந்து நல்லா கரெக்ட்டா போயிட்டு இருந்துச்சு. ஒரு 10 சாப்டர் மட்டும் ஓரளவுக்கு ஸ்லோவாச்சு. அதுவும் வந்து 400 சாப்டருக்கு அப்புறம் தான் ஸ்லோவாச்சு. மத்தபடி எல்லாமே பீக்கு. அதுக்கப்புறம் இப்ப போயிட்டு இருக்கிற ஆர்க்ல வந்து ஆர்ட் ஸ்டைல் வந்து வேற லெவல்ல இருக்குது. அப்படியே என்ன ஒரிஜினல் மாதிரியே இருக்குது அது நான் பார்க்கும்போது. நான் 2, 3 பிக்க வந்து அப்படியே போடுறேன் இந்த வீடியோ நான் போடும்போது. கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிட்டு நீங்களே பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் என்னோட டாப் 5 என்னோட மால்வாஸ்ல. மேபி ஃபியூச்சர்ல மாறலாம். மேபி ஃபியூச்சர்ல மாறலாம். பட் மோஸ்ட்லி எல்லா மால்வாஸும் வந்து சோலோ லெவலிங்கோட சீப் காப்பி மாரி சொல்லுவாங்க. ஸோ எப்பயுமே சோலோ லெவலிங்ல என்ன இருக்கும்? ஜன்ஜன்ஸ் இருக்கும். அதே மாரி தான் இப்போ வரப்போற மோஸ்ட்லி பழைய எல்லா மாவாலயும் சோலோ லெவலிங்ல கொஞ்சம் பிட் அடிச்சு வச்சுருவாங்க. ஸோ அதுதான் எனக்கு வந்து என்னடா இது அப்படின்னு சொல்ற மாரி இருக்கும். பட் ஆக்சுவலா நான் இதுல வந்து நான் சோலோ லெவலிங் வந்து நான் போட்டிருக்க மாட்டேன். மெயின் ரீசன் என்னன்னா, சோலோ லெவலிங் படிச்சுட்டு தான் நீங்க வந்து இந்த 5 இது படிக்கணும். ஏன்னா அது வந்து பிகினிங்ஸ் லெவல் மாரி. ஸோ சோலோ லெவலிங் நீங்க ஃபர்ஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் இந்த 5 பாருங்க. அது வந்து நான் அப்படிதான் வந்தேன். ஸோ எனக்கு சோலோ லெவலிங் தான் வந்து எனக்கு வந்து மால்வால வந்து ஒரு வழிய காட்டுச்சு. ஸ்டோரி வைஸ் வந்து ஒரு வழி மிட்டா தான் இருக்கும். பட் ஆர்ட் ஸ்டைல், இந்த ஹைப்பு எல்லாமே சோலோ லெவலிங்ல இருக்குது. ஸோ நீங்க அத படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுல வந்து பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ அதே மாரி உங்களுக்கு பழைய நெறைய மால்வாஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும்னா எனக்கு கமெண்ட்ல ரெக்கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே. ஓகே பாய்.